ஓம் சக்தி. மனதில் கவலைகளோடு காரியங்களை மனதில் நினைத்துக் கொண்டு நடக்கும் விபரீதங்களை நினைத்து வேதனை கொண்டிருக்கும் பிள்ளையே, உன்னிடம் இன்று முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காக வந்தேன். குழப்பங்களை கொண்டிருந்தால் தெளிவு என்பது கிடைக்காது பிள்ளையே. ஆனால் குழம்பும் விஷயத்தில் குழம்பி எந்த விஷயத்தை சோதிக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை சோதித்து, எதை பற்றி ஆராய வேண்டுமோ அதை பற்றி ஆராய்ந்து செயல்பட்டால் இந்த நேரம் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியடைந்திருப்பாய். அனைத்திலும் கைவிட்டு விட்டாய் என் பிள்ளையே. இதற்கு மேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நீ செயல்பாட்டையும் செயலிழைக்க வைத்து விடாதே என்று கூறத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன். யாருக்கும் எந்த பாதகமும் நினைக்காத உன்னை தேடி தேடி தீமைகள் ஏன் வருகிறது? ஒன்றுக்கு மேற்பட்ட அத்தனை தீமைகளை உனக்கு எதனால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? நீதான் யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்யவில்லையே. மனதளவில் கூட யாருக்குமே எதுவுமே நினைக்கவில்லையே. பிறகு ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில்? உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை செயல்களையுமே எதிர்மறை சக்தியின் வேலை என்று நினைத்து விடாதே. அதில் ஒரு சில சத்தங்கள், அதில் ஒரு சில செயல்பாடுகள் தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு அறிகுறி காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அறிகுறியையும் நீ செய்வினையால் செய்யப்பட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அது நல்ல செயல் என்பதை தெரிந்து கொள். செய்கை காட்டி உன்னை விழிப்புணர்வு கொடுப்பதற்காக உன் தெய்வம் உனக்காக காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள். அனைத்தையுமே தீய சக்தி என்று நினைத்து விடாதே. நல்ல சக்தி என்று உன்னிடம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் உன் தாயும் உன் குலதெய்வமும் கூட உன் வீட்டிற்குள் தானே இருக்கிறது. நான் இருப்பதால் தான் அது சற்று அடங்கி இருக்கிறது. இல்லை என்றால் அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? தங்கமே, அதை எல்லாம் நீ இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை என்றுதான் சொல்லுவேன். அதனால் உன் பிரச்சனை, உன் கஷ்டம், உன் வலி, உன் கண்ணீர் பெரிதென நினைக்காதே. அனைத்தையும் கடந்து வருவதற்கான வழிகளை மட்டுமே தேடே ஒழிய விழுந்து விட்டோம் என்று நினைத்து உன் வாழ்க்கையை ஒழித்து விடாதே. பிள்ளையே, ஒன்றை நான் கூறுகிறேன். ஒரு இலக்கை நீ தொட வேண்டும் என்றால், ஓரிடத்திற்கு நீ போக வேண்டும் என்றால், அந்த இடத்திற்கு நீ பயணித்தால் மட்டும்தானே சென்று சேருவாய். ஒரு உதாரணம் கூறுகிறேன். ஒரு பேருந்திற்காக நீ காத்திருக்கிறாய் என்றால் அந்த பேருந்து வராமல் தாமதிக்கும். பல நேரங்களில் அந்த பேருந்து இயல்பாக போவதையும் வருவதையும் பார்த்த நீ அந்த பேருந்திற்காக நீ காத்திருக்கும் போது அது வரவே செய்யாது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் என்பதை புரிந்து கொள். எதை நாம் தேடுகிறோமோ அது சிரமப்பட்டுதான் கையில் கிடைக்கும் என்பதுதான் இங்கே பயன்பாட்டில் இருக்கிறது. உன்னை சிரமப்பட வைப்பது என்ன? கர்ம வினை. உன்னை காத்திருக்க வைப்பது என்ன? தீய சக்தி. இதுதான் பிள்ளையே. ஆனால் தாமதமானாலும் நீ காத்திருக்கும் செயல் உன்னை தேடி வர வைப்பது என்ன தெரியுமா? உன் குல தெய்வமும் உன் இஷ்ட தெய்வமுமான நானும் காரணமாகத்தான் இருப்பேன். அதில் வாழ்க்கை இதுதான் பிள்ளையே, புரிந்து கொள். தடுத்து நிறுத்துவது தீய சக்தி என்றாலும் தாமதமானாலும் உனக்கு கிடைக்க வைப்பது இந்த தாயின் கருணை என்பதை புரிந்து கொள். அன்பு பிள்ளையே, கருடனால் இன்று உனக்கு ஒரு அமோகமான ஒரு செயல் நடக்கப் போகிறது. உன் வீட்டிற்கு மேல் கருடன் என்று வரப்போகிறார்.
அவரின் அற்புதத்தை இன்று உன் வீட்டிற்கு மேல் போடப் போகிறார். உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளாகட்டும், எதிர்வினை சக்திகளாகட்டும், உன்னுடைய செய்வினைகளாகட்டும், உன்னுடைய கர்ம வினைகளாகட்டும், அத்தனையும் அழிவதற்கான வழி இன்று கருடனே வந்து உனக்கு கொடுக்க போகிறார். இதை நம்பிக்கையோடு செயல்பட்டு, நம்பிக்கையோடு மனதில் பதித்துக் கொண்டு கருடனை இன்று வழிபடு. பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். உனக்கு தெரிய வரும் நேரம் அது உனக்கு மிகவும் அற்புதமான காரியம் என்று தோன்றும். அதை இன்றே நீ உன் அவநம்பிக்கையால் தொலைத்து விடாதே. கருடனால் இன்று உன் கர்மவினை அழியும். இதுதான் விதி. தங்கமே, உன் நிலை மாறப்போகிறது. இனிமேல் எந்த தீய சக்தியும் உன் வீட்டிற்குள் நெருங்காமல், எவனுடைய செயல்பாட்டினால் வரும் செய்வினையும் உன்னை தாக்காமல் இருக்க உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும், ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள். சொல்வது என் கடமை, செய்வது உன் செயல்தானே. யோசித்து முடிவெடு. ஓம் சக்தி. நன்றி.